குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 14th சாப்டர் ஸ்ரீ அன்னையின் கருத்துக்கள் தொடர்ச்சி. 5. ஒருவரை திருத்த முடிந்தால் திருத்து, இல்லையேல் அவரை பற்றி குறை கூறாதே. ஆசிரியர், பெற்றோர், அதிகாரி, முதலாளி, தலைவர் போன்ற ஸ்தாபனங்களில் உள்ளவர்களுக்கு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை திருத்த கடமையும் தகுதியும் உண்டு. இது அன்றி நட்புறவில் ஒருவர் கருத்தை மற்றவர் ஏற்று திருத்தி கொள்ளும் உறவுகளும் உண்டு. இவற்றிற்கு புறம்பான இடங்களில் அந்த கடமை இல்லை. ஒருவருடைய நடைமுறை குறைபாடு உடையது எனில் அது நம் பார்வையில் பட்டால் அதை பற்றி விமர்சனம் செய்யும் உரிமை நமக்கில்லை என அன்னை கூறுகிறார். ஆழ்ந்து நோக்கினால் உலகில் நாம் ஒரே ஒருவரைத்தான் திருத்த முடியும், அது நம்மைத்தான். அதை மட்டும் நாம் செய்தால் போதும் என்பதே கருத்து. ஒருவருடைய குறைபாடு உள்ள செயல் நம் கண்ணில் பட்டால் ஏன் அது நம் கண்ணில் பட வேண்டும், நம்முள் உள்ள எது அதை நம் பார்வைக்கு கொண்டு வந்தது என்று நாம் சிந்திக்கலாம். ஒரு நட்புறவில் அவருடைய குறையை நாம் வெளிப்படையாக பேசிவிட்டால் அவரை திருத்தும் தகுதியும் திறமையும் வாய்ப்பும் போய்விடும். அதனால்தான் அன்னை அப்படி கூறியிருக்கிறார்.